பொதுவாகவே ஒரு டைரக்டர் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவரோட படங்கள் பல படங்களோட இன்ஃப்ளூயன்ஸு அவருடைய புது புது படங்களில் இருக்கும். இப்போ மணிரத்னம் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்க மாதிரி ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக பழைய படங்களில் இருக்கிற நிறைய விஷயங்கள் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கதையும் அதே மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை அதே மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கெலிட்டனோ உருவாக்குறதுன்றது கொஞ்சம் வித்தியாசமான விஷயந்தான். அப்படி இந்த மாதிரி ரொம்ப சிமிலராக கதையும் இருக்கிற ஒரு டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்க படமான டிராகன் படத்தினுடைய டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்துடைய முதல் படமான ஓ மை கடவுளேவும் இந்த டிராகனும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நோட் பண்ணிங்களா இது ரெண்டு படத்துலையும் இருக்குது அப்படின்னு ஃபன்னுக்காகவும் இருக்கும். பல விஷயங்கள் வந்து ஆமாம் இல்லை இப்படி தான் இருக்குல்ல ரெண்டு படத்துலையும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் ரெண்டு படங்கள்லையும் ஒரே சிமிலரான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வாய்ஸில் ஒரு லவ் பாடல் இருக்குது. அதுவும் கேட்குறது ரொம்ப பிடிச்சி ரொம்ப ட்ரெண்டான ஒரு பாடலாக ரெண்டு பாடலுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ரெண்டு படத்துலையுமே வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. அதே மாதிரி நூடுல்ஸ் மண்டை இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர். இதை விட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டு ரொம்ப சீரியஸாக என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓமை கடவுளையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செகண்ட் சான்ஸ் வரும். அந்த இடத்துல தான் பிளாட்டே திரும்பும், படத்தோட பிளாட்டு. அதே மாதிரி தான் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு செகண்ட் சான்ஸ் இந்த டிராகன் படத்தில் கிடைக்கும். யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் கொடுப்பாரு, அதில் விஜய் சேதுபதி கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் எடுத்துக்கோங்க, அதாவது ஓமை கடவுளையிலையும் சரி டிராகன்லையும் சரி ரெண்டு படத்துலையும் பிரேக்கப் ஆகும்போது, அதாவது ஹீரோயின் கூட பிரேக்கப் ஆகும்போது அந்த ஒரு ரெயின்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ரெண்டு படத்துலையுமே மழை பெய்யும். உதாரணத்துக்கு ரித்திகா சிங் கூட ஒரு பிரச்சனையாக ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் வந்து மழையில் இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் டிராகனில் அஃபீஷியலாக நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு இது ஸ்பாய்லராக இருக்கலாம். ஸோ டிராகன் மண்டையிலேயும் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரெயின் சீக்வன்ஸுன்றது வந்து ரெண்டு படங்கள்லையுமே ஒரு முக்கியமான இடத்துல காமிச்சிருக்காங்க. இந்த அப்பாக்கள் கேரக்டர் எழுதுறதுல அஸ்வத் மாரிமுத்து வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுறாருன்னு தோணுது. ஏன்னா அப்பாக்களுக்குன்னு ஒரு ஸ்டோரிஸ் வச்சுருக்காரு. லைக் இப்போ நம்ம அப்பா வந்து இப்படி நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் இப்படி நான் இருந்தது தாண்டா அப்படின்னு நம்ம அப்பாக்கள் பல பேர் பல விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஓமை கடவுளையில் எம்எஸ் பாஸ்கர் அவருடைய கதையாக இருக்கட்டும், நம்ம இந்த படத்தில் டிராகனில் வந்து ஜார்ஜ் அவருடைய கதையாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரு எமோஷ்னலான அவங்க எதுக்கு லைக் இந்த ஒரு வேலைக்கு, அதாவது இந்த ஏமாத்தாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு கதையாக இந்த கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரெண்டு படத்துலையுமே பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ரெண்டு படங்கள்லையுமே ஹீரோவை பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாத ரெண்டு ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷனும் வரும். அந்த சுச்சுவேஷனுக்கான காரணம் ஹீரோயினாக தான் இருப்பாங்க. இப்போது அந்த இடத்துல எம்எஸ் பாஸ்கருக்கு கீழே போய் வேலை செய்கிறதுக்கான காரணம் வேறு வழி இல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம அசோக் செல்வன் போவார். அண்ட் இங்கே நம்ம டிராகன் வந்து வேலைக்கு போகிறது வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டால, என்னை விட்டு போயிட்டால அப்படின்னு ஒரு பொண்ணுக்காக தான் வேலைக்கு போவாங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி டிகிரி சீன்றது வந்து ரெண்டு படத்துலையுமே வந்து லைக் வேணும்னே வச்ச மாதிரி தான் இருந்து, அதாவது ஹீரோ தனியாக டிகிரி வாங்காமல் இருக்கிறது அண்ட் ஹீரோயின் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த டிகிரி சீன்லாம் வந்து ரெண்டு படத்துலையுமே வேணும்னே வச்ச மாதிரி இருந்து. அண்டு சொன்னால் புரியாது சார் அப்படின்ற டைலாக் வந்து நம்ம அசோக் செல்வனும் சொல்லியிருப்பார். அதே போல் டிராகனில் நம்ம ஜிவிஎம் கிட்ட வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதனும் சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டர் லைஃப் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரெண்டு படத்துலையுமே நடந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல இப்படி ஒரு லைஃப்பை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ரியலைசிங் சீன்ன்றது ரெண்டு படத்துலையுமே இருக்கும். அதுவும் செகண்டில் ஒன்று போய் அடி வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு படத்துலையுமே வந்து ரியலைசிங் சீன்ற ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் ஜிவிஎம் ரெண்டு படத்துலையுமே நடிச்சிருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட்னு வச்சுக்கோமே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போர்ஷனில் இருக்க பொண்ணு தான் ரெண்டு பேர் லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் வந்து ஸ்கூல் போர்ஷனில் இருக்கிற ஒரு மீராக்கா தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி டி ராகவனோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணது டிராகனாக மாற்றினது ஒரு ஸ்கூல் பொண்ணு தான். ஸோ இந்த ஸ்கூல் பொண்ணுங்களை வந்து நம்ம அஸ்வத் மாரிமுத்து வேணும்னே ஏதோ சித்தரிக்கிறாரோ, அவர் ஸ்கூல் லைஃப்பில் ஏதோ ஒரு முக்கியமாக நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் வந்து ரெண்டு படங்கள்லையுமே இருக்கும். நம்ம ஓமை கடவுளையில் வினை தாண்டி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆப்வியஸ்லி பார்த்துருப்போம், போஸ்டர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற ஹீரோயினோட அப்பாக்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ரெண்டு படத்துலையுமே. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கரும் வந்து ஒரு பயங்கர பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அந்த பிஸ்னஸ்க்கான இதெல்லாம் சொல்லுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார் அவருடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஸோ ரெண்டு அப்பாக்களும், அதாவது மாமனார்களுமே வந்து
பிஸ்னஸ் மேன்ஸாக காமிச்சிருப்பாங்க இந்த படங்களில். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியான ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்த்டே அப்படின்ற விஷயம் தான் இந்த 2 படத்துலையுமே ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம். லைக் இப்போது இந்த இடத்துல நம்ம ஓமை கடவுளையில் பார்த்தோம்னா, பர்த்டே சீக்வன்ஸ்க்காக தான் அவங்க வந்து அந்த பொண்ணுங்க மீராக்காவுக்கான சொந்தக்காரங்களாம் தேடி போவாங்க, வீடியோலாம் எடுக்க போவாங்க. அந்த இடத்துல தான் அசோக் செல்வனுக்கு இப்படி ஒரு புரிதல் ஏற்படுத்தி அந்த இடத்துல பிளாட்டே ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டிராகன் படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய பர்த்டேக்கு நம்ம ஹீரோயின் வந்து கேக் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் அவரை சர்ப்ரைஸ் பண்ண போகிறன்ற இடத்துல தான் பிளாட்டே மாறிடும். ஒருவேளை அவங்க வராமல் இருந்திருந்தாங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒருவேளை இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம், அவரோட லைஃப்பை வந்து ஈஸியாக மூவ் பண்ணி வந்திருக்கலாம். பட் பிளாட் ட்விஸ்ட் கொண்டு வந்ததுக்கான காரணம் பர்த்டே அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பர்த்டேன்றது 2 படங்கள்லையுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச 2 படத்துக்குமே இருக்க சிமிலாரிட்டிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வந்து காப்பி கிடையாது, அவருடைய படத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸை அவரே எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தார் அஸ்வத் மாரிமுத்து. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லைக் எந்த அளவுக்கு அந்த படம் தான் அப்படின்றது தெரியாத அளவுக்கு எடுத்திருக்காரு அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு கிரேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.